தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிவிடுகிறேன். நீதிமொழிகள் 1 அதிகாரம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம்: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இதே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். 2 வார்த்தை பேசப்படுகிறது. ஒன்று ஞானம், ஞானி. இன்னொன்று மூடன். ஒவ்வொரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது ஞானியாகவோ மூடனாகவோ பிறப்பது கிடையாது. ஒரு ஐக்கிய லெவல்ஸ்ல என்னதுங்க, வேரியேஷன்ஸ் இருந்துங்க இருக்கும், புரிந்து கொள்கிற தன்மையில, இல்லையா? இப்போ ஞானத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் நமக்கு நல்ல பரிச்சயமான பகுதி. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஞானம் கேட்டா கொடுப்பாரு அப்படின்னு சொல்றார். அப்ப மூடத்தனம். ஞானம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், அல்லது அறிவு பல வகையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ மூடத்தனம். அப்போ மூடத்தனம்னா என்ன, இல்லையா? ஃபூலிஷ் திங்ஸ் அப்படின்னா என்ன? அதை ஒருவர் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள், இல்லையா? ஏன்னா எல்லா குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது தே ஆர் ஃப்ரெஷ், நியூ. இந்த உலகத்திலிருந்து நிறைய இன்புட்ஸ் அவங்களுக்கு போகுது. அவங்க அட் த ஏஜ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு வயது வருகிற பொழுது நன்மை தீமை என்பது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்க கேள்வி என்னன்னா, பல சமயம் அவங்க துட்டது உண்டு, பிள்ளைகளும் சரி, வளர்ந்தவங்களும் சரி, பெரியவங்களும் சரியில்லை, அறிவே இல்லையா, முட்டா பயல, இல்லையா? இப்படி இயல்பா. அப்ப இது எப்படி வருகிறது, இந்த மூடத்தான் எப்படி வருகிறது? ஏசாயால வாசிக்கிற போது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5:21 வாசிக்கிற பொழுது, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்படி இன்னொரு செட்டு, தங்கள் பார்வைகளுக்கு ஞானி, இது இன்னொரு பெரிய விருதுங்க குரூப். அப்போ இங்க தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசனியை கொண்டு வந்துங்க அங்க சொல்லுகிறார். அப்போ ஒரு வேதத்தை வாசிக்கிற போது எதுதான் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னா, அவருடைய செயல்கள் தான் தீர்மானிக்குது என்று நம்ம நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம், இல்லையா? பல பகுதிகளில் நாம் இவைகளை நாம் மீண்டும் மீண்டும் நாம் இவைகளை வாசிக்க முடியும். 20ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்
நீதிமொழிகள் 20:11 வாசிக்கிற போது, பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். நடக்கதான் நீங்க தீர்மானம் பண்ணுகிறது. அந்த பிள்ளையனுடைய செய்கை சுத்தமா இருக்குதா இல்லையா என்பதை நடக்கதான் நீங்க தீர்மானிக்குது. அப்போ ஒருத்தர் ஞானமானா இருக்கிறாரு, ஒருத்தர் மூடனா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எதுதான் தீர்மானிக்குதுன்னா செய்கையில் தான் தீர்மானிக்குது. பிறக்கிற போதே ஞானவானமாகவோ பிறக்கிற போது மூடத்தனமாக யாருந்துங்க பிறப்பு இருந்துங்க கிடையாது. ஒரு பொதுவான ஒரு காரியத்தை நாம் பேசுகிற போது இல்லையா, ஆமா, ஒரு பொதுவான காரியத்தை நாம் பேசுகிற போது எந்த ஒரு செயலை தொடர்ந்து ஒருவர் செய்து கொண்டிருக்கிறாரோ அது அவருக்கு வரும். அதுதான் அவருக்கு வரும் இயல்பா. மனுஷன் எப்பவுமே அப்படிதான். திடீர்னு போய் நம்மளால இப்ப இங்க தெரியல யாரும் சமைப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. திடீர்னு நம்ம சோர்ல போயிட்டு ஒரு நல்ல பெப்பர் சிக்கன் செஞ்சுட்டு வாங்கன்னா நீங்க எத்தனை பேர் செய்ய முடியும் எனக்கு தெரியாது. யாரெல்லாம் பழகி இருக்காங்களோ செய்வாங்க இல்லையா. இந்த சைடு இருந்துங்க கொஞ்சம் தாராளமா செய்வாங்க இல்லையா. அப்ப எதுவுமே மக்கள் என்னன்னா செய்கை தான் முடிவு செய்கிறது. அப்ப அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற போது இந்த காரியத்தை பதிவு செய்கிறார். சங்கீதம் 19 வாசிக்கிற போது 19ஆம் சங்கீதத்துல, ஆமா, சங்கீதம் 19 நான் 11 வாசிக்கிறேன். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுவதனாலே மிகுந்த பலன் உண்டு. என்னன்னா தேவனுடைய வார்த்தையை பேசுறார். மேல 7 12 சொல்லுகிற போது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அப்ப சொல்லுது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். தொடர்ந்து ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருக்கிற பொழுது அது அவனை ஆளுகிறது. தொடர்ந்து எந்த ஒரு செயலை அவன் செய்து கொண்டிருக்கிறானோ அதுல என்னதுங்க, அவன் கை தேர்ந்தவனானான் இல்லையா. அது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டா இருக்கட்டும், அல்லது ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகட்டும், ஒரு பிளம்பிங் ஆகட்டும், எந்த துறை ஆகட்டும், எதை யார் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுல என்னதுங்க அவங்க வல்லுநர் ஆவாங்க. அதுதான் இயல்பு. நம்ம பாவத்துல தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தோம்னா அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். நம்ம கூட சொல்லுவாங்க, சரளமா சொல்லுவாருங்க அவர், பொய் சரளமா போய் வரும், இன்ஸ்டன்டா போய் சொல்லுவாரு இல்ல, இன்ஸ்டன்டா கோவப்படுவாரு இல்ல. அப்ப என்னன்னா எதுல நாம் பழகி இருக்கிறோமோ அதுதான் நாம். எரேமியால வாசிக்கிற பொழுது, எரேமியா 2ஆம் அதிகாரத்துல, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24 எரேமியா 2:24 வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்வதுமான காட்டுக்கழுதை நீ, அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை, அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியில் காற்றை உட்கொள்வதுமான காட்டுக்கழுதை நீ அப்படின்னு திட்டுறார். நீ எதுல பழகி இருக்க இல்லையா? காட்டுல போகணும்னா அதுக்கு பழகணும். இங்க திட்டுற ஒரு வேலை தான். நான் அந்த அதற்குள்ள நான் போல பழக்கத்தை நாம் பேசுகிறோம். இதே 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற போது இந்த அளவு கடுமையா திட்டுறாரு. எரேமியா 13ஆம் அதிகாரம், எரேமியா 13ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிற போது, எரேமியா 13:23 எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமோ. எத்தியோப்பியன்னா தெரியும், டார்க் தோல் இருக்கிறவங்க. எத்தியோப்பன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமோ. மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். மாற்ற முடியாதுறான்றார். எதை மாற்ற முடியாதுரா? நீ மாற மாட்டேன்றார். நீ எதுல பழகி இருக்கிற என்பதுதான் இதுங்க. அப்போ பழக்கம் என்பது, தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய என்னதுங்க
ஆபத்தும் நன்மையும் எதுல நாம் வல்லுநர் ஆறோன்றதா மேட்டர். தொடர்ந்து நாம் செய்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு மூடத்தனம் என்னாலும் சரி, ஞானம் என்று சொன்னாலும் சரி, செயலை சார்ந்து தீர்மானிப்பது. இப்போ பொதுவான ஒரு மூடத்தனத்தை நாம் பார்க்கலாம் இல்லையா? ஏசாயா 44 வாசிக்கிற பொழுது இப்படி ஒரு சம்பவத்தை பேசுகிறார். ஏசாயா 44:12 நாம் படிக்கலாம். கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி ஊளையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புயபலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாயிருந்து பலனற்று போகிறான், தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளால் உறுதிப்படுத்தி கவரசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். அவன் தனக்கு கேதுர்களை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்திற்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மழை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புகளுக்காகும். அவன் அவைகளில் எடுத்து குளிர்காய்கிறான். நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான். ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாக்கி குளிர் காய்ந்து ஆ ஆ அனலானேன், நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் இருந்துங்க அடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, ஒரு மரம் வளர்கிறது, பல காரியங்களுக்கு அந்த மரம் பயன்படுகிறது. கடைசியா ஒரு பொம்மை ஒரு விக்கிரகம் செஞ்சு அந்த மரத்தினதுங்க நீதான் என் தெய்வம்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த மரத்தை வணங்குறான். 19 சொல்லும் போது அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தழையின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவும் இல்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை என்றார். எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, இதெல்லாம் மரம் வைக்கிற வளருது, மழை பெய்யுது, நிறைய காரியத்துக்கு பயன்படுத்துற ஒரு பொம்மை செஞ்சுட்டு நீதான் என் தெய்வம்னு சொல்றியே, கொஞ்சம் கூட என்னதுங்க அறிவு இல்லையா உனக்கு? அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லையா அப்படின்னு பேசுறார். அப்போ அறிவு என்பது ஒரு புரிந்து கொள்ளுதல். இது மரம், இது நான் செய்த ஒரு பொம்மை, இது தெய்வமாகாது, நான் இதை உருவாக்கினேன். இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்லைன்றார். யார் இந்த அறிவை பழகிறார்களோ இல்லையா, ஆமா, அவங்களை இன்னைக்கு உலகம் என்னதுங்க பகுத்தறிவாளர்கள் பேசுகிறது, அது வேற விஷயம் இல்லையா? ஆமா. 1 கொரிந்தியர் வாசிக்கிற போது இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல 4 வாசிக்கிற போது, 1 கொரிந்தியர் 8:4 வாசிக்கிற போது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். 7 சொல்றாரு, ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. எந்த அறிவுனா, எப்பா உலகத்துல நிறைய பேர் நிறைய காரியங்கள் நீங்க தெய்வங்கள் நீங்க தேவன் என்று அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் ஒரே தேவன் உண்டு, ஒரே கர்த்தர் உண்டு. இந்த அறிவு எல்லார்கிட்டையும் கிடையாதுன்றார். அப்போ இந்த அறிவு என்பது, அதான் சொன்ன அறிவு என்று சொன்னாலும் மூடத்தனம் என்று சொன்னாலும், நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், நிதானிக்கிறோம், அதை நாம் பயிற்சி செய்கிறோம். எதை நாம் தொடர்ந்து பயிற்சி செய்கிறோமோ அதுதான் நாம். நம்ம ஒருத்தர் ஏன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு சொல்றோம்? ஏன்னா தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுருக்கிறார். ஒருத்தர் நம்ம ஏன் இன்ஜினியர்னு சொல்றோம்? அவர் ஏன்னா தொடர்ந்து இந்த வேலையை செய்துக்கிட்டு இருந்தார்.
ஒருத்தர் நம்ம ஏன் டீச்சர்னு சொல்றோம்? தொடர்ந்து அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறதால தான். ஒருத்தர் நம்ம ஏன் குக்குன்னு சொல்றோம்? தொடர்ந்து அந்த வேலையை நீங்க செய்து கொண்டு, எவைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நாம். நீங்க தனியா பிரிக்க முடியாது. எதை தனியா பிரிக்க முடியாதுங்க. ஆனா மனுஷன் கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்ட் பாருங்க. கட்டிங்கா நடங்க. சில இடங்கள்ல புத்திசாலியா இருப்பான், சில இடத்துல அறிவாளியா இருக்கான், சில இடத்துல ஞானியா இருப்பான், சில இடத்துல முட்டாள்தனமா இருப்பான். யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய இந்த ஸ்கேல் எடுங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, ஏசாயால நாம் வாசிக்கிற போது, ஏசாயா 47ஆம் அதிகாரத்துல, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 47ஆம் அதிகாரம் 10ல வாசிக்கிற போது, உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பகைக்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய், உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. இப்படி உணருது பாருங்க. இந்த எதை நம்ம ஞானம் நினைச்சுட்டோம். சிலர் இப்படி இதையும் நீங்க ஞானம் நினைச்சிட்டு இருக்கன்றார். எதுங்க? உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து. சில மனிதர்கள் இல்லையா, மனுஷங்க பல சமயங்கள்ல துன்மார்க்கத்துல கூட எப்படி இருப்பாங்களா? திட நம்பிக்கையா உறுதியா இருப்பாங்கன்றாரு. அவர் சொல்றாரு, உன் அறிவுமே உன்னை கெடுத்தது, நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். அப்போ இஸ்ரேல் மக்களை குறித்து படிக்கிறோம் நம்ம. அப்போ இஸ்ரேல் மக்கள் ஒரு பெரிய மாதிரியா இருக்கிறாங்க. இப்ப இந்த சைடு சொல்றா இருப்பாங்க இல்லையா, இதையும் அறிவு தான் பேசுது. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம், எரேமியா 4, நம்ம ஊர்ல கூட வழக்கத்தில் இந்த வார்த்தையை நாம் சொல்லுவது உண்டு. 4:22 எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிற போது, என் ஜனங்களோ மதியற்றவர்கள். தெரியுது உங்களுக்கு? என் ஜனங்கள் மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். என்ன அவங்களுக்கு தெரியல என்றார். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். எதற்கு அறிவாளியா? பொல்லாப்பு செய்வதற்கு அவன் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பொல்லாப்பு செய்வதற்கு அறிவுள்ளவர்கள், நன்மை செய்வதற்கு அறிவில்லாதவர்கள். ஒரு காரியம் தொடர்ந்து செய்வது என்பது நன்மையா தொடர்ந்து செய்தா அது நன்மை, தீமையா தொடர்ந்து செய்கிற போது அது ஒரு மிகப்பெரிய ஆபத்துங்க. இதை என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அது தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்பதுதான் பெரிய ஆச்சரியம். ஓசியால வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல, ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஓசியா 4:1, இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்தின் குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. வழக்கு இருக்கின்றார். அது என்னென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இல்லையா? இருக்குது. ஆனா அந்த அறிவு எப்ப இருக்குது அப்படின்னா, கேட்டது செயல்ல வந்தாதான் அறிவு. கேட்டது கேட்டதாக இருந்தா செயல் வேற மாதிரி வந்துச்சுன்னா அது அறிவு இல்லைன்றார். இல்லையா? 6ல சொல்லுகிற போது, ஓசியா 4:6 வாசிக்கிற போது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ என் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். நீ மறந்துட்டடா, மறந்துட்டனா மறக்கல, he did not put in practice என்பதுதான் கேளுங்க. அப்ப நாம் தொடர்ந்து ஒரு காரியத்தை எதை செய்கிறோம் என்பதுதான் நம்முடைய பாடமே. அப்போ பொதுவான ஒரு கருத்து என்ன, பொதுவான ஒரு விஷயம் என்ன, விக்கிரக ஆராதனை பழைய ஏற்பாடுல இஸ்ரேல் மக்கள் அவங்க செஞ்சாங்க. அது செய்கிற போது பல இடங்கள் அதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அவர் செய்து கொண்டே வருகிறார். என்ன செய்து கொண்டே வருகிறார்னா, சொல்லிக்கிட்டே வரார், செய்யாதே செய்யாதே, நானே உன் தேவன் சொல்லிக்கிட்டே வரார். இது தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இல்லையா? கலாத்தியர்ல வாசிக்கிற போது 2 கேட்டகரிய 2ஆ பேசுறார். அதை புதிய ஏற்பாடுல வருகிற போது, கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம், the book of Galatians chapter 4, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 8-9, கலாத்தியர் 4:8-9,
நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது, தெரியாத போது, சுபாவத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு நீங்க அடிமையாயிருந்தீங்க. நீங்க எப்படி இருந்தீங்க? சுபாவத்தின்படி, பை நேச்சர், பை உலகத்துல, பை பிராக்டிஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னா தேவர் அல்லாத விக்கிரங்களுக்கு, நீங்க தேவர் அல்லாதவர்களுக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க. அவர் சொல்றார், ஒன்று சொல்றாரு, இப்போதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க, ரெண்டும் சொல்றார், ரெண்டு காம்பினேஷன் பேசுறார். நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க அல்லது தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அப்போ இங்க கலாத்தி மக்கள் மீண்டும் நியாயப்பிரமாணம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. போகிற அந்த ஒரு சிந்தை கருத்து என்ன அப்படின்னா, அது மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த நாளுடைய கருத்து என்னன்னா, ஞானமா இருந்தாலும் மூடத்தனமானாலும் செய்கைதான் தீர்மானிக்குது. பிறக்கிற போதே யாரும் ஞானியானதுங்க பிறக்கிறது கிடையாது, பிறக்கிற போது யாரும் மூடத்தனம் செய்வது கிடையாது. ஆனால் அவருடைய செயல்கள் தான் தீர்மானிக்குது. இவர்கள் ஞானம் உள்ளவர்கள், இவர்கள் மதியற்றவர்கள், அல்லது இவர்கள் அறிவில்லாதவர்கள், அல்லது இவர்கள் மூடத்தனம் உள்ளவர்கள் என்று எது தீர்மானிக்குதுன்னா அவருடைய செய்கைகள் தான். இப்போ ஒரு 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 ஞானம் உள்ளவர்களை பெருசா நம்ம என்னதுங்க ஸ்கூல்லையும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் இல்லையா? படிக்கிறவங்களை பெருசா கவனிக்க மாட்டாங்க, அவங்க படிச்சிருவாங்கன்னு விட்டுருவாங்க இல்லையா? கொஞ்சம் படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ரைட்? கொஞ்சம் அவங்க எப்படியா நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி தான் தேவனும் கூட பல சமயங்களில் பெருசா நீதியா வாழ்றவங்களை கொடுத்துருந்துங்க அவரு கவனிக்கிறது கிடையாது, அவர் விட்டுருவார் ஃப்ரீயா. அதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா யாருன்னா குறைவுள்ளவர்களா இருந்தா அவர் கரெக்டா பார்த்துக்கிட்டே வர்றாரு. பாருங்களேன், இது தேவன் மக்களுக்கு சொல்றது. இப்போ இந்த அறிவை அவர் கொடுத்துடுறாரு, எனக்கு கிடைக்கலன்னு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற போது, இப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலக மக்களுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். என்னன்னா அந்த அறிவு அவர்களுக்கு இருந்துங்க கிடைக்கல, நமக்கு கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா? யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறார். எரேமியால வாசிப்பாரு, எரேமியால ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம், எரேமியா 7:23 சொல்றாரு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிறதான காட் கரெக்டா குறைவுகிற போது ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிற போது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்றார். காட் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் உனக்கு டீச் பண்றேன்றார், நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்றார். 24 வாசிக்கும் போது, அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியையும் கடினத்தின்படியையும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். ஆல்வேஸ் இருந்துங்க, டீச்சிங்ஸ் ஆர் அவைலபிள். தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து தேவனுடைய ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. அவர் சொல்றாரு, நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்ற, நீ அதை நான் உனக்கு கற்பிக்கிறேன், நீ அதை கீழ்ப்படின்றார். ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. 25 சொல்லும்போது, உங்கள் பிதாக்கள் அவங்க ரெஃபர் பண்றாரு. இந்த வசனம் புது பழைய ஏற்பாடு நமக்கு ஏன் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது நமக்கு தெரியும். போதனைக்காக, எச்சரிப்பாக, உதாரணங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா. அப்போ இவங்களுக்கு சொல்லும்போது, எவங்களுக்கு சொல்லும்போது, எரேமியா காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சொல்லுகிற போது அது எங்க ரெஃபர் பண்றாருன்னா எகிப்தை ரெஃபர் பண்றாரு. இப்ப நமக்கு ரெஃபர் பண்ணும்போது என்ன சொன்னோம், எகிப்திய ரெஃபர் பண்ணணும், எரேமியாவை ரெஃபர் பண்ணணும். நமக்கு எவ்வளவு, நம்ம லாஸ்ட் வர நமக்கு சிலபஸ் ஜாஸ்தி இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நிறைய நம்ம பார்க்கலாம் இல்லையா? உங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகி என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்களுக்கு உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இல்லையா, சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? அரசாங்கம் சொல்லுகிறது, ஆல் ஸ்டாச்சுரி என்னதுங்க, வார்னிங்ஸ் இல்லையா? ஒரு இடத்துல என்னதுங்க, இபி கனெக்ஷன்ஸ் இருந்தா என்ன பண்ணுங்க, அங்க
ஒரு மண்டை ஓடு போட்டு 2 எலும்பு போட்டு வச்சிருப்பாங்க. என்னதுங்க? டேஞ்சர் 110 கிலோவாட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லையா? 1100 கிலோவாட் கரெக்டா போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருப்பாங்க? ஆபத்து. அது வைக்கலன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ, இவ்வளவு பெரிய லைன் போகுது, அறிவே இல்லையா? ஒரு போர்டு வைக்க மாட்டீங்களா நீங்க? இல்ல ஒரு பள்ளம் தோன்றாங்கன்னா என்ன பண்ணுங்க? மெட்ரோ வாட்டர் ஒர்க்கிங் போடுவாங்க. ஏன்? இந்த வார்னிங் என்னதுன்னு அரசாங்கம் மக்களை கவனிக்குதுன்னு. என்னதுங்க? நாங்க உங்களை பாதுகாக்கிறோம், நீங்க இங்க வேலை நடக்குது, நீங்க தான் நீங்க கவனமா வரணும்னு சொல்லிடுறாங்க. தேவனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாருங்க? சொல்லிக்கிட்டே அவர் அந்த காரியத்தை கரெக்டா செஞ்சுக்கிட்டே வருவார். ஏன்? இல்லாட்டி நம்ம திரும்பி சொல்லுவோம், ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது ஆண்டவரே, நான் டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டு இருப்பேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுவேன் நான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க, எரேமியா 23:38 வாசிக்கிற போது, எரேமியா 23:38 நீங்களோ வெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையிலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே. நான் சொல்றேன், உனக்கு பிரச்சனை வரும்போது என்ன சொல்ல? கர்த்தர் எனக்கு கஷ்டம் கொடுக்க சொல்லாதேன்றாரு, நான் சொல்லியிருக்கேன்றாரு இல்லையா? ஆமா. இதே எரேமியா 25:4 வாசிக்கிற போது, எரேமியா 25:4 கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். திரும்பி திரும்பி சொல்லிட்டு வராரு, நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ உன்னை மாத்திக்கோ, நீ உன்னை கரெக்ட் பண்ணிக்கோ, நீ உன்னை சரி பண்ணிக்கோ, நீ மனம் திரும்பு, நீ என்னுடையவன், நீ எனக்கு வேணும், நீ ஆக்கினிக்கு போயிடக்கூடாது, நீ ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். தேவன் தேவனுடைய ஜனங்கள் மீது பெரிய வாஞ்சியா இருக்கிறார். 26 வாசிக்கிற போது, 26:4 வாசிக்கிற போது, நீ அவர்களை நோக்கி நான் உங்களிடத்திற்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தோம், நீங்கள் கேளாமற் போன என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசியின் வார்த்தையை நீங்கள் கேட்கும்படிக்கு நான் உங்கள் முன் வைத்த என் நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்கும்படிக்கு நீங்கள் என் சொல்லை கேளாமற் போனால். 29 எரேமியா 29:19 வாசிக்கிற போது, எரேமியா 29:19 வாசிக்கிற போது, நான் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தோம், நீங்கள் செவிகொடாமற் போனீர்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பல சமயங்களில் நம்ம தவறுகளோ பாவங்களோ நாம் செய்கிற போது, ஒரு வாழ்க்கையில் இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தோம், விக்கிரகம் சுபாவத்தினாலே தேவர் என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு இல்லையா? அது மாறினதுக்கு பிற்பாடு, எது மாறினதுக்கு அப்புறம் அந்த அறிவு வந்ததுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 வாசிக்கிற போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 17 30 வாசிக்கிற போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30 அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாமல் போட்டிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் மேலும் கட்டளை இடுகிறார். 29 சொல்றாரு, நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதல் போட்டிருந்தார். அப்போ இது உனக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கிட்ட. நான் பொதுவான ஒரு காசா விற்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். இதை நீங்க வேற என்ன வேணாலும் எடுத்துங்க, எந்த பாவத்தை வேணாலும் எடுத்துங்க, ரைட்டா? எந்த பாவத்தை வேணாலும் எடுத்துங்க. இப்போ என்னதுங்க, அரசாங்கமே சொல்லுது, என்ன சொல்லுதுங்க? குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். என்ன பண்ணு, பாட்டில ஒட்டிடு, அதுக்கப்புறம் குடிச்சாலும் குடிக்கிட்டோம். அது அவன் பாடு, எது பாடு? சொல்றத சொல்லியாச்சு. அவன் அறிவு இருந்தா என்ன பண்ண மாட்டான், குடிக்க மாட்டான். படித்து புரிந்து கொள்கிறான், செயல்ல இல்ல, செயல் இல்லைன்னா பலன் இல்லை இல்லையா? அப்ப வேதம் பாருங்க, அறியாமல் உள்ள காலங்கள் தேவன் காலம். இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில do we commit repeated sins என்பதுதான் கேள்வி. தொடர்ந்து ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அதாவது ப்ரூஸ்லி ஒன் டைம் சொன்னார். ப்ரூஸ்லி தெரியல உங்களுக்கு? ப்ரூஸ்லி உண்மையில இருந்தார். அவர் இஸ் நாட் என்னதுங்க
அவர் ஒரு ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி கிடையாது, உண்மையான ஒரு மனுஷன். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், 10,000 அது ஸ்டெப்ஸா என்ன சொல்லுவாங்க, ஸ்டெப்ஸ் தான் நினைக்கிறேன், யா ஊன்லாம் செய்வாங்களா, அந்த யா ஊல் வந்து ஒரு 10,000 ஸ்டெப்பு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு நீங்கள் பயப்படுவீங்களான்னு கேட்டாராம். அப்போ ப்ரூசி சொன்னாங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் ஈஸியாக ஆச்சிருவேன். ஆனால் ஒரு ஸ்டெப்பு 10,000 வாட்டி போட்டானுதுங்க, நான் பயப்படுவேன். ஒரு ஸ்டெப்பு 10,000 வாட்டி பிராக்டிஸ் பண்ணி தான் நான் அவனுக்கு நான் பயப்படுவேன். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்க பெருசாயிடுவீங்க. அது பாவத்திலே ஆனாலும் சரி, எந்த பாவத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோமோ, ரிப்பீட்டடா இருக்கிறோமோ, அது ஆபத்து. எப்பவுமே வேதம் அதான் சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்லுகிற போது, பாவம் என்னை ஆள ஒட்டாதரும் என்றார். இட் ஷுட் நாட் ரூல் அப்படின்றார். எந்த ரூல்? எப்பொழுதுமே நாம் பாவத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம் சொன்னா. புதிய ஏற்பாட்டில் பேசுறார் பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிற போது, 2 பேதுரு 2:14 பேசும்போது, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14 13 படிக்கிற பாருங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சியங்களுமாயிருந்து உங்களோட விருந்து உலகில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். உபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவருமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்றார். பொருள் ஆசையில் பழகினது, நீங்க எது பழகினது இல்ல, எல்லாமே பழக்கம் தான். பொருளாசையில் நீங்க பழகிட்டீங்க, எதுல பழகிட்டீங்க? பொய் சொல்றதுல பழகிட்டீங்களா? கோபத்தில் பழகிட்டீங்களா? பொறாமையில பழகிட்டீங்களா? வஞ்சகத்தில் பழகிட்டீங்களா? எதுல பழகிட்டீங்க எனக்கு தெரியாது. ஆனால் எதை பழகினாலும் அது ஆபத்து. அதுதான் வேதம் சொல்லுகிறது மூடத்தனம் சொல்லுது. மூடத்தனம்னா என்ன? எதை செய்யக்கூடாதோ அதை செய்வது. எப்ப மூடன்ற ஒரு பட்டம் வருகிறது? நல்லா படிக்கிற பையன் யாரும் சொல்ல மாட்டாங்க, எப்பாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்ல மாட்டோம், சொல்லுதானே? எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லுவோம் நல்லா படிக்கிற பையன், கரெக்டுதானே? இவன் கேரிங் எப்பவுமே ஒருத்தன ஒரு வாட்டி திருநதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டோம், கரெக்டுதானே? தொடர்ந்து செய்கிற பொழுது, எப்போ அந்த கிரிமினல் முத்திர குத்துறாங்க, தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்கிற பொழுது. இப்ப எனக்கு தெரியாது நாம் எதிலே பழகி இருக்கிறோம், நாம் எதிலே பழகி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் எதிலே பழகிறீர்களோ அதுதான் நீங்க. சில சமயங்களில் மனுஷனுடைய ஃபெயிலியர் அதுதான். ஒரே ஒரு நபரை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது ஒரு ராஜா இங்க இருக்கிறார். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம். ஒரு 18 வசனம் இருக்குது, இப்ப படிக்க முடியாது, நீங்க வீட்டில் போய் படிச்சுங்க. ரைட்டா? 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிச்சுங்க. அகசியா ஒரு ராஜா, அவரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிட்டார். ரைட்டா? அகசிய ராஜா ஒரு இன்னும் வரல, சாம்பல்ல தான் இருக்கிறோம், இன்னும் ராஜாக்கள் வரல. ரைட், சரி. சில பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. சரி, 2 ராஜாக்கள் முதல்ல வாசிக்கும் போது, ஆமா, அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். ரைட்டா? ஆள் அனுப்புறார். நடுவில் நம்ம எலியா கிராஸ் ஆயிட்டார். ரைட்டா? வாய்ப்பே இல்லை ராஜா, அவன் அவ்வளவுதான். ஏன்னா இவர் யாருக்கிட்ட விசாரிக்கலங்க, தேவன்கிட்ட விசாரிக்காம விக்கிரகத்தை சார்ந்த அந்த மனுஷன் விசாரிக்க முடியாதுங்க. அந்த விக்கிரகத்திலிருந்து விசாரிக்க முடியாதுங்க, ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாதா? ஜீவனுள்ள தேவன் தான் மெய்யானவன் தெரியாதா? ஆனா ஏதோ பழக்கம்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை, எங்கேயோ கத்துக்கிட்டோம் இல்ல, கேட்டா நல்லா இருக்கும், அனுப்பிச்சிட்டாரு.
இப்ப 3 சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்தில் இருந்துங்க விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அவரோடு சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். போய் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? மாதிரி சொல்லிட்டாரு, நீர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு வாட்டி சொன்னா நீங்க கேட்கணும், மனம் திரும்பணும். மனுஷனாச்சே, என்னதுங்க மனுஷனாச்சே, அவ்வளவு சீக்கிரம் மனம் திரும்புவானா? திரும்ப மாட்டான். அவ்வளவு சீக்கிரம் இந்த அறிவு இது சொல்லும்போது அவன் ஏத்துக்கிறதுக்கு மனசு இருந்துச்சா? இல்ல. உடனே ஒரு 50 பேர் என்னதுங்க எலியா கிட்ட அனுப்புறாரு விசாரிக்கிறதுக்கு. ரைட்டா? இதுதான் அங்க சொல்றாரு. புதிய ஏற்பாடுல வந்து சீஷர்கள் கேட்கிறாங்க. உடனே எடுத்துங்க வேலை இருந்துங்க. அந்த ஒரு பகுதி மொத்தம் வாசிக்கலாமா? ஆமா. 9 அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்து இருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்கிறார் என்றான். ஏற்கனவே இவன் ஃபர்ஸ்ட் செஞ்சதே தப்பு. என்ன செஞ்சது தப்புங்க? தேவன் இருக்கும்போது வெளியே போய் கேட்க சொன்னது தப்பு. 2வது, இதனால எலியா வந்து சொல்லிட்டாரு, நீ இருக்க மாட்டடா, தூக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அப்பமாச்சும் மனம் திரும்பி இருக்கணும், தன்னுடைய தப்பை உணர்ந்திருக்கணும். ரைட்டா? தெரியுமா? இது தெரியும், அகஸ்தியாக்கு தெரியும். ஆனா கேட்கல. 50 பேர் அனுப்புறாரு, திரும்பி போய் கேட்டு வா அப்படின்றார். அப்போது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சி கிடவது என்றான். உடனே அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் நீங்க பட்சித்தது. 50 பேர் அவுட்டு. திரும்பி தகவல் ராஜாக்கு வருது. இப்பமாச்சும் புத்தி வரணும். என்னதுங்க சொல்லிட்டாரு, தேவன் கோபமா இருக்கிறாரு, புத்தி வரணும். அப்பவும் என்னதுங்க வரல. பாருங்க, தன்னுடைய தவற ரிப்பீட்டடா செய்யுது, தெரிஞ்சு செய்வது. 50 பேர் அவுட்டு. தகவல் வந்துருச்சு, திரும்பி இன்னொரு 50 பேர் அனுப்புறாரு. திரும்பி போறாரு, திரும்பி இருந்தீங்க எலியா சொல்றாரு, வானத்துல அக்னி இருந்தீங்க, அந்த 50 பேர் அவுட்டு. மொத்தம் 100 பேர் அவுட்டு. திரும்பி இந்த செய்தி அரிசியாக போகுது. இப்பமாச்சும் மனம் திரும்பினா? இப்பவும் மனம் திரும்பல. 3வது வாட்டி 50 பேர் அனுப்புனாரு. இப்ப போனவன் உஷாராயிட்டான், இவன் எப்படி நம்ம போட்டுவாரு அப்படின்ட்டு. போன உடனே அவன் விழுந்துட்டான். ஐயா எங்களை விட்டுருங்க. அகஸ்திய ராஜா மனம் திரும்பல. அவருக்கு தெரியும், என்ன தெரியும், தான் செய்யறது தப்புன்னு. பட் he did not repent. மனுஷன் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்கிறான். ரைட்டா? பாக்கி நீங்க வீட்டுல போய் படிச்சுங்க, டைம் ஆச்சு. ரைட்டா? கடைசி 3வது 50 பேர் இருந்தீங்க, அந்த தலைவனுக்கு உஷாராயிடுங்க. போன உடனே நீங்க எலியாட இருந்தீங்க, காம்ப்ரமைஸ் ஆயிடுவாரு. தயவுசெய்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப என்னன்னா, தொடர்ந்து ஒரு காரியம் பாவம் என்று தெரிந்து தொடர்ந்து செய்வது என்பது பேராபத்து. எந்த ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோமோ அதுதான் இதுங்க, ஒரு பாவத்தை செய்கிறோமோ அதுதான் இதுங்க மனுஷனுடைய டெஸ்டினி. நம்முடைய இலக்கு என்ன அப்படின்றது எதுதான் தீர்மானிக்குதுன்னா, நாம் தொடர்ந்து ஒரு காரியம் செய்வது. எது தெரியுமா பேராபத்து? எது தெரியுமா பேராபத்து? நமக்கு அறிவிக்கப்பட்டிருந்தோம். எது அறிவிக்கப்பட்டிருந்தோங்க? அப்பா நீ உன்னை மாத்திக்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தோம். அதெல்லாம் நீ என்ன சொல்றது? நான் மாற்ற முடியாது இல்லையா? அப்ப இது எப்பவுமே ஆபத்தான சிந்தை. எது ஆபத்தான சிந்தைனா, நான் தொடர்ந்து என்னுடைய பாவத்திலே நிலை நிற்பேன் என்பதுங்க ஆபத்தான சிந்தை. இருக்கிறதுலே கஷ்டம். எவ்ரிபடி இருந்துங்க as humans, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, குறைவுள்ளவர்களே வித் ஃபிளாஸ். பாவம் செய்யாத ஒரு மனுஷன் இருந்துங்க கிடையாது. ஒரு தண்டத்தில் பாவம் இல்லை என்று சொன்னால் அவன் பொய்யனா இருக்கான்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் when we continue and die in our sins, தங்கள் பாவத்திலே மரிக்கிற போது அது பேராபத்து. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பாராட்டுகிற மிகப்பெரிய தயவு என்னன்னா, சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நாம் எந்த பாவத்தை தொடர்ந்து செய்கிறோம்? எனக்கு தெரியுது பிரதர், நான் செய்யறேன், ஆனா முடியல இல்ல. எது பெருசா இருக்குது எனக்கு? ப்ராபபிலி என்னுடைய இச்சை, ப்ராபபிலி என்னுடைய வைராக்கியம், ப்ராபபிலி என்னுடைய கோபம், ப்ராபபிலி என்னுடைய பெருமை,
ப்ராபபிலி என்னுடைய அதிகாரம், வாட் எவர் இட் மே பி இன் அவர் லைஃப். இல்லையா? எதை நாம் தொடர்ந்து செய்கிறோமோ, தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது, ஜஸ்ட் ரிப்பெண்ட் என்றார். உங்களுடைய பாவத்தில் என்னதுங்க, டு நாட் கண்டினியூ என்றார். ஏன்னா அது ரொம்ப அதோட அது என்ன ஆயிடும் தெரியுமா? அது லாஸ்ட்ல இதுதான் சொல்றாரு, நான் முடிச்சிடுறேன். 2 பேதுருல வாசிக்கும் போது இப்படிதான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. there is no other way என்றார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல நாம் நினைச்சு பார்க்க முடியாது இல்லையா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிற பொழுது, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையும் இருந்துங்க கேடுள்ளதாக இருக்கும். அவர் சொல்லிட்டாரு, நம்மளெல்லாம் கழுவி வெளியே கொண்டு வந்துட்டாருங்க இல்லையா? கர்த்தருக்குள்ளா கொண்டு வந்துட்டார். இருந்துங்க ஆக்சுவலா போட்டுக்கிறது கிடையாது இல்லையா? என்ன போட்டுக்கணுங்க? செயின்ட் அப்படின்னு போட்டுக்கணும். ஆனா நமக்கு என்னதுங்க, மனசு வர மாட்டேங்குது இல்ல? செயின்ட் தான் சொல்லும், வேதம் அப்படிதான் சொல்லுது. கொலோசி பட்டணத்துக்கு பாருங்க, பிரஸ்தவான்களுக்கு தான் சொல்லுது, தி சயின்ஸ் ஆஃப் அப்படிதான் பேசுது இல்லையா? வேதம் அப்படிதான், அந்த ஸ்டாண்டர்ட் தான் நீங்க எதிர்பார்க்குது. ஆனா இன்னைக்கு உலகம் யாருக்கும் செயின்ட் கொடுக்குது. அது ஒரு கணக்கு வச்சு என்ன பண்ணாங்க, செயின்ட் டேஷ் செயின்ட் டேஷ் செயின்ட் டேஷ் இல்லையா? ஆனா உண்மையிலே செயின்ட்ஸ் யாருங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுகப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் இல்லையா? பிகாஸ் நாட் அவர் பை அவர் ஒர்க்ஸ். ஆனா கல்வி நம்மளை செயின்ட்ன்ற ஒரு பட்டத்தை நம்ம கொடுத்துட்டாருங்க. இப்ப நம்ம எப்படி இருக்குங்க? வேதம் சொல்லுது, நீ திரும்பி போயிட்டுனா உன்னுடைய பின்னிலைமை முன்னிலைமையில் இருந்துங்க கேள்வியாயிருக்கும். கீழே சொல்றாரு, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பே தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கும். அதை அறியாமல் இருந்தால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுகப்பட்ட பன்றி சேற்றிலே புரளும் திரும்புது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியே அவர்களுக்கு சம்பவித்தது. நீதிமொழியில ரெஃபர் பண்றாரு. அப்போ நாம் என்ன பிராக்டிஸ் பண்றோம்? ஒருவேளை நம்ம தொடர்ந்து மனுஷனாக விழலான்னு சொல்ல, விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. நான் தொடர்ந்து விழுந்துட்டே இருப்பேன், தொடர்ந்து விழுந்துட்டே இருப்பேன் இல்லையா? மனுஷன் எல்லாரும் இங்கே எல்லாருக்கும் எப்படியாவது உடைச்சு நம்ம கீழே வந்துருப்போம், அடிபட்டிருக்கோம் இல்ல, வண்டி இடிச்சிருப்போம், நிறைய பண்ணிருப்போம் நம்ம வாழ்க்கையில எல்லாரும். கருதுங்க, டெய்லி இடிச்சு டெய்லி கொண்டு டங்கு டங்கு இஷ்டம் நான் சொல்லுவான். நம்ம என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. கருதுங்க, ரொம்ப மோசம்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்குது? மாத்திக்கிட்டோமா? நம்ம என்ன மாத்திருக்கோம்? எதை நம்ம தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கோம்? தொடர்ந்து செய்வது என்பது எப்பொழுதுமே ஆபத்து. அது நன்மையா இருந்தா we will be skilled. வேதம் சொல்லுது, பொருளாசையில் பழகினவர்கள் சொல்லுது இல்லையா? ஆமா. சோ நாம் எதிலே பழகுகிறோம்? நம்முடைய பழக்கத்தை கவனிப்போம் இல்லையா? என்னைக்காவது லேட் ஆகிச்சுக்கலாம், எடுத்துனே என்னைக்கும் லேட் ஆகிச்சு பண்றதுக்கு தப்பு இல்லை. என்னைக்காவது பழத்திக்காம இருக்கலாம். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இல்லையா? பர்பஸ்ஃபுல்லி இல்லைனா கூட என்னதுங்க, சில ஞாபகம், நீ பல்லு தேகலையே அப்படின்னு ஞாபகம் வரும். கேட்டுங்க, டெய்லி பல்லு தேக்க மாட்டோம், அது சரியில்லை. அப்போ எதை நாம் பழகுறோம் நாம் கவனிக்கணும். நம்முடைய குறைகளை மாற்றம் தேவனுக்கு பிரியமா இருக்கும். தேவன் நம்ம ஆசிரியப்பாங்க.